ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அவல் பாயாசம். கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுதில்ல, அதனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த அவல் பாயாசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா உருக்குனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாமை நான் முழுசாக போடலை, நீளமாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். பாயாசம் சாப்பிடும்போது பாதாம் கடிப்படுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் நான் பாதாம் சேர்த்திருக்கேன். சேர்த்தி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் பாதாமும் வறுபட்டு வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறம் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அவல் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நெய்லேயே வறுபடணும். நம்ம அவல் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துக்கிறதுனால வேகும்போது ரொம்ப குழஞ்சி போகாமல் இருக்கும், அண்ட் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. எவ்வளோ நேரம் வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அவல் நல்லா வறுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்திக்கலாம். நான் எந்த டம்ளரில் அவல் எடுத்தேனோ அதே டம்ளரில் தான் 4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறேன். 1 டம்ளர் அவலுக்கு 4 டம்ளர் பால் சேர்த்திக்கிறேன். ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால் தான் இது, அதை தான் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ 4 டம்ளர் பால் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால்லையே இந்த அவல் வேகணும். இப்போ அவல் வெந்துட்டு இருக்க டைமில் இன்னொரு சைடில் நான் எந்த டம்ளரில் அவல் எடுத்தேனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்தி இப்போ வெல்லம் நல்லா உருகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. அவல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் உருக்கி வச்சிருந்தோம்ல, அதை வடிகட்டி நம்ம சேர்த்திக்கலாம். அப்படியே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ்வை வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்டா கொஞ்சமா ஏலக்காய் தூள், அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரியும் பாதாமும், அதை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டா நம்ம பாயாசம் ரெடி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் அவலில் இந்த மாதிரி பாயாசம் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.